இன்றைய வேத வாசிப்பு லூக்கா 13ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரை. அவர் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும்பொழுது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் உபதேசம் பண்ணி கொண்டு போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு நீங்கள் வெளியே நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். அப்பொழுது நீங்கள், உம்முடைய சமூகத்தில் போஜனம் பண்ணினோமே, நீர் எங்கள் வீதிகளில் போதகம் பண்ணினீரே என்று சொல்லுவீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரராகிய நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்க தரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும் பொழுது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் ஆவார்கள், பிந்தினோர் முந்தினோர் ஆவார்கள். இன்றைய நற்செய்தி. இடுக்கமான வாசல் உணவகம். சுவையான நொறுக்கு தீனிகள், பாலடை கட்டிகள், இறைச்சி என்று அனைத்து வகை சுவையான உணவுகளும் இந்த இடுக்கமான வாசல் உணவகத்தில் உங்களுக்கு காத்திருக்கிறது. தைவானிய நகரமான தைனான் என்ற ஊரில் இருக்கும் இந்த உணவகம் பார்ப்பதற்கு சுவரை குடைந்து ஓட்டை ஏற்படுத்தியது போல இருக்கும். அதன் நுழைவாயில் வெறும் 40 சென்டிமீட்டர் அகலமே கொண்டது. ஒரு சராசரி உடல்வாகு கொண்ட நபர் சிரமப்பட்டு உள்ளே போகலாம். இருப்பினும் அந்த உணவகம் பலருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த இடுக்கமான வாசல் லூக்கா 13ஆம் அதிகாரம் 22 முதல் 30 குறிப்பிடப்பட்டதற்கு ஒத்திருக்குமா? சிலர் இயேசுவை பார்த்து, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சிலர் பேர்தானோ என்று கேட்டனர். அதற்கு இயேசு, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று சவால் விடுகிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் பட்டியலில் நீங்கள் இடம் பெற்று இருக்கிறீர்களா என்று எந்த ஒப்புமை பயன்படுத்தி யூதர்களின் ஆணவத்தை இயேசு சுட்டி காட்டுகிறார். தாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் என்பதனால் தாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்போம் என்று யூதர்களில் பலர் எண்ணி இருந்தனர். ஆனால் வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு ஒன்றும் செய்ய இயலாது என்பதனால் அவர்களை முன்பாகவே செவி கொடுக்கும்படி எச்சரிக்கிறார். நம்முடைய குடும்ப பின்னணியே பெருமையும் நம்முடைய நற்கிரியைகளும் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்காது. இயேசுவில் நாம் வைக்கும் விசுவாசம் மட்டுமே நம்மை பாவத்தில் இருந்து மரணத்தில் இருந்தும் தப்புவிக்கும். வாசல் இடுக்கமானது, ஆனால் அநேகர் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு விசாலமாய் அமைந்திருக்கிறது. இந்த இடுக்கமான வாசல் வழியாய் அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் வாய்ப்பை பயன்படுத்த அவர் இன்று நம்மை அழைக்கிறார்.